அடுத்ததாக இந்த சமூகத்தில் பெரிய பாதிப்பை இந்த சஹாபாக்களை பின்பற்றலாம் கூட இந்த ஒரு சின்ன கூட்டத்தில் இருக்குது. அதிகமான மக்களை தாக்கத்துக்கு உள்ளாக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா மதுஹப் தான். மதுஹப் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அந்த போர்டில் எழுதி போகிற அளவுக்கு 4 மதுஹப்களில் ஒன்றை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசலுக்கு வராது. அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மதுஹப் தான் இஸ்லாமு, மதுஹப் இல்லைன்னு சொன்னால் அது இஸ்லாமே இல்லை என்கிற அளவுக்கு ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி என்கிற 4 மதுஹபை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்ம நாட்டில் ஷாஃபி, ஹனஃபி தான், ஹனஃபி அதிகமாக இருக்கிறார்கள். ஷாஃபிகள் வந்து கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் கடலோரத்தில் இருக்கிற ஊர்களில் மாத்திரம் இருக்கிறார்கள். மற்ற பகுதிகளில் எல்லாம் இந்தியா முழுசும் யார் தான் இருக்கிறார்? ஹனஃபிகள் இருக்கிறாங்க. பாகிஸ்தான்லேயும் ஹனஃபிகள் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் ஹனஃபிகள் தான் அதிகம். மதுஹப்புங்கிற பேரில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் உலகத்தில் யார் அதிகம்? இந்தியா பாகிஸ்தானும் சேர்ந்தா தான் முஸ்லீம் எல்லாம் வந்துடுறாங்க. சவுதியில் உள்ள முஸ்லீமை விட ஜாஸ்தி இந்தியாவில் இருக்கிறோம். அரபு நாட்டில் இருக்கிற முஸ்லீமை விட இந்தியாவில் முஸ்லீம்கள் ஜாஸ்தி. நம்ம 20 கோடி இருக்கிறோம். சவுதியில் 5 கோடி பேர் இருப்பாங்க. எவ்வளோ ஒரு 5 கோடியா? 5 கோடி என்னமோ இருப்பாங்க. நம்ம 20 கோடிக்கு இருக்கிறோம். சவுதியை விட இந்தியாவில் தான் முஸ்லீம் அதிகம், பாகிஸ்தானில் அதே மாதிரி இருக்கிறோம். இம்புட்டு பேர் ஹனஃபி மதம்ங்கிறோம். எந்த அளவுக்கு இந்த மதுஹபுடைய தாக்கம் இருக்குது என்று சொன்னால், அதிகமான முஸ்லீம்கள் வந்து மதுஹபில் தான் இருக்கணும் என்கிற அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு வந்துட்டாங்க. அது எதனால் வந்தார்கள் என்று கேட்டால், அந்த இந்தியாவை வந்து ஆட்சி புரிய வந்த மன்னர்கள் மதுஹபுவாதிகளாக வந்தார்கள். மதுஹபுவாதியாக இருந்து அதன்படி மக்கள்கிட்ட இமாம்களை நியமிக்கிறார்கள். அவங்க கண்ட்ரோலில் இமாம்கள் இருப்பாங்க. சட்டங்கள் அவங்க தான் சொல்லுவாங்க. ஃபத்தாவா ஆலம்கீரி அவுரங்கசீப்புக்காக வேண்டிய ஃபத்தாவா தனியாக ஃபத்வாவை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு ஆட்சி அதிகார தாக்கத்தினால் இது போய் சென்றடைஞ்சிருச்சு. இஸ்லாத்துக்கு வரும்போதே மதுஹபோடு வந்த காரணம் என்ன? இந்தியாவை ஆண்டவர்கள், இந்தியான்னா அந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் சேர்ந்த இந்தியா. இந்தியான்னு எந்த இந்தியா இல்லை. பழைய இந்தியாவில் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது இந்தியாவில் தான் பாகிஸ்தான் இருந்துச்சு, இந்தியாவில் தான் ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு, இந்தியாவில் தான் பங்களாதேஷ் இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்த இந்தியா இருக்க. அதை அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மதுஹப் அடிப்படையில் தான் ஆட்சி செய்தார்கள். மன்னர்கள் மதுஹப்வாதிகளாக இருந்த காரணத்தினால் அது அந்த ஒரு வசதியில் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் வெள்ளைக்காரன் பரப்பிட்டாங்க இல்லையா? எங்கே பார்த்தாலும் ஏன் இங்கிலீஷாக இருக்குது? எங்கே பார்த்தாலும் ஆங்கிலம் எப்படி உலக மொழியாக இருந்துச்சு? அவன் பாதி சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணான். ஒவ்வொரு நாட்டையும் பிடிக்கிறது, ஆட்சி பண்ணுறது, எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கிறது. அவன் ஆட்சி பண்ணக்கூடியவன் நினைச்ச மொழியை திணிச்சிட முடியுமா இல்லையா? உலகத்தினுடைய மொழின்ற அளவுக்கு ஆகிட்டானே, அவனா ஜாஸ்தியாக இருக்கிறான். உலக மொழியில் வர்றதா இருந்தால் என்ன செய்யணும்? சைன மொழி வரலாம், அதிகமான மக்கள் பேசுகிற மொழி. அது கூட வரல. கம்மியான மக்களுடைய தாய்மொழியாக இருக்கிற ஆங்கிலம் ஏன் வந்து உலக மொழியாக ஆனது என்று சொன்னால், அவங்கள்ட்ட இருந்து பவர் இருக்கிறவர்களுடைய தாக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். மதுஹபவாதிகள்கிட்ட பவர் இருந்த காரணத்தினால அந்த மதுஹபுகள் அப்படி வியாபித்து பெரிய சிறந்த கருத்துன்னு சொல்லி யாரும் போயிடல. பள்ளிவாசலில் இமாம் தொழுகிற மாதிரி மக்கள் தொழுவிப்பாங்க. இமாம் அவர் தான் நியமிப்பார். அவர் இப்படின்னா இப்படிப்பாங்க, இப்படின்னா தொங்க விட்றாங்க. அவ்வளோ விஷயம். இப்படியே போன காரணத்தினால தான் மதுஹப் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணம் தான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மதுஹப்புங்கிறாங்கல்ல, மதுஹப்புடைய இமாம்களுடைய காலம் என்ன? மதுஹப்புங்கிறாங்கல்ல, அது 4 பேருடைய காலத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அபு ஹனீஃபா இமாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹிஜ்ரி 70 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 70 வந்து பெரும்பாலும் சஹாபாக்கள் யாருமே இல்லை. ஏதோ 1-2 பேர் இருந்ததாக சொல்கிறார்கள். அதை இவர் பார்த்ததாகலாம் சில சின்ன சஹாபியை அபு ஹனீஃபா பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தள்ளாத வயசில் உள்ள 1-2 சஹாபியை பார்த்துருப்பாங்கன்னு வைங்களேன். ஹிஜ்ரி 70 என்று சொன்னால் அப்போ 70 ரசூலுல்லாஹ் காலத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளவுக்கு பிறகு தான் யார் பிறக்கிறா? அபு ஹனீஃபா பிறக்கிறார். பிறந்தவுடனே எல்லாம் தெரியாது. அது இன்னொரு 25 வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு. 70-95 வயசுலாம் புஸ்தகம் படித்து ஆய்வு செய்யக்கூடியவர் ஆகியிருப்பார். 70 பிறந்தவர் 180 மூத்தாயிட்டார். வாழ்ந்தது 80 வருஷம். அபு ஹனீஃபாங்கிற அந்த இமாம் அறிஞர் ஹிஜ்ரி வந்து 70 பிறக்கிறாரு, 180 மௌத்தா போகிறாரு. அவர் உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 80 வருஷ காலம். அப்போ அவர் ஆய்வில் ஏற்பட்டது ஒரு 50 வருஷம் ஆய்வு பண்ணியிருப்பார். 70 பிறந்தார்னு சொன்னால் ஒரு 100 ஹிஜ்ரி 100 ஒரு அறிஞர் ஆகிருப்பார். உடனே பிறக்கும்போது அறிஞர் ஆகிருப்பார். தேடிக்கிட்டு ஒரு அறிஞருங்கிற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு 30 வருஷமாக ஆகிருக்கும். ஒரு 50 ஆண்டு காலம் அவர் மார்க்க பணி செஞ்சிருக்கிறார். 50 ஆண்டு காலம் மார்க் அறிஞராக இருக்கிறாரு. இந்த அறிஞராக இருந்த காலம் ஹிஜ்ரி 100லேருந்து 150க்குள்ளே இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஷாஃபி இமாம் என்ன, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் 150 பிறக்கிறார். அவர் மூத்தா போன வருஷம் பார்த்து பிறக்கிறார். அதுக்குள்ளே பெருமடிச்சுக்கிறாங்க. என்ன பெருமடிச்சுக்கிறாங்க? இவர் வந்து போன வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அபு ஹனீஃபா போன பிறக்கிறாரு, உங்கள் இமாம் மதுஹப் சண்டை, அந்தளவுக்கு பெருமடிச்சுக்கிறாங்க. ஷாஃபி இமாம் பிறந்த வருஷமும் அவர் இறந்த வருஷம் ஒன்று. அதுக்காக என்ன செய்வாங்க? அபு ஹனீஃபா இருந்த வரைக்கும் உங்கள் இமாம் பிறந்தாரா? அபு ஹனீஃபா எப்படா போவார்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன செய்கிறாரு? அதுக்கப்புறம் பிறந்தாருன்னு இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இருக்குது.
அப்போ அவர் இப்போ எப்போ இறக்குறாரு அபு ஹனீஃபா இமாம், அந்த ஆண்டு இவர் பிறக்கிறார். பிறந்து ரொம்ப கம்மியாக தான் 54 வருஷம் தான் இருக்குது, 204 மூத்தா போயிடுறாரு. ஷாஃபி இமாமுடைய வருஷம் எவ்வளவு? 150 பிறக்கிறாரு. மொத்தம் வாழ்ந்தது 54 வருஷம். 54 ஒரு 30 வருஷம் அறிஞர்னு பேர் எடுத்தாருன்னா ஒரு 24 வருஷம் மார்க் அறிஞராக சேவை செஞ்சிருக்கிறாரு ஷாஃபி இமாம்ங்கிறவர். அதுக்கப்புறம் மாலிக் இமாமுடைய காலம் வந்து அவர் வந்து 93 பிறக்கிறார். மாலிக் இமாம் என்ன செய்கிறாரு, அபு ஹனீஃபா வந்து இப்போ 70 பிறக்கிறாரு இல்லையா, அவர் ஒரு 23 வருஷம் தள்ளி என்ன செய்கிறாரு, 93 பிறக்கிறாரு. 179 அவர் மரணிக்கிறாரு. 86 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாரு. ஒரு 30 வயசில் அவர் மார்க்க பண்ணி செஞ்சாருன்னு சொன்னால் ஒரு 56 வருஷம் நினைஞ்சிருப்பார், ஒரு ஆலிமாக மார்க்க பண்ணி செஞ்சிருப்பார். அகமது இப்னு ஹம்பல் அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 164 பிறக்கிறாங்க. 164 பிறந்து 241 ஹிஜ்ரி 241 மரணிக்கிறாங்க. அப்போ அவங்க உலகத்தில் வாழ்ந்த காலம் 77 வருஷம். 77 வயசில் மூத்தா போயிருக்கிறாங்க. 77 30 வயசு அந்த அறிஞரை கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 47 வருஷம் 45 வருஷம் ஒரு அறிஞராக இருந்திருக்கிறார். அப்போ 25 30 40 வருஷம் அறிஞர்களாக வாழ்ந்த இவங்கெல்லாம் வந்து ஹிஜ்ரி 150 100க்கு பின்னாடி தான் எல்லாருமே மார்க் அறிஞராக தலை எடுக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 100 ஆண்டுக்கு பிறகு தான் இவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அப்போ 100 ஆண்டுக்கு முந்தி வாழ்ந்தவங்க எந்த மதுஹபை பின்பற்றினாங்க? மதுஹபு ரொம்ப அவசியம்னு சொன்னால் இவங்க பிறந்ததே வந்து ஹிஜ்ரி 70 வந்து அறிஞராகிறதுக்கு 100 ஆயிடுச்சு. அப்போ 100 தான் மார்க் அறிஞருங்கிற மாதிரியான ஒரு பேரும் புகழும் அவங்களுக்கு அடைஞ்சு இருப்பாங்க. அப்போ 100 ஆண்டுக்கு பிறகு வந்த ஒன்று எப்படி இஸ்லாம் இப்படி சிந்திக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 100 வருஷத்துக்கு பிந்தி 150 வருஷத்துக்கு பிந்தி 200 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு ஆட்கள் சொன்ன கருத்து எப்படி மார்க்கம் ஆகியிருக்கும்? அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இஸ்லாத்தினுடைய இவங்க சொல்வதெல்லாம் தீர்ப்பு கரெக்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு சிந்திச்சிருந்தார்கள்னா கூட வந்திருக்காது. ஆனால் விளங்காமல் என்ன செய்யணும், அந்த பவர் இருந்த காரணம், அதிகாரிகள்கிட்ட ஆட்சியாளர்கள் வந்து இந்த அறிஞர்கள் வந்து கைக்குள்ளே போட்டு வச்சிருந்த காரணத்தினால, அவங்களுடைய சித்தாந்தத்தை அப்படி பரப்புன காரணத்தினால அவங்களுடைய புகழ் எங்கே பார்த்தாலும் பரப்பப்பட்டு விட்டதே தவிர சிந்தித்து பார்த்தெல்லாம் யாரும் ஷாஃபியை நான் ஷாஃபி தான் சரியான மதுஹபு நான் ஆராய்ச்சி பண்ணி சேர்ந்தேன்லாம் எவரும் சேர்றது கிடையாது. இங்கே இருக்கிற ஷாஃபி ஹனபி கேட்கலாம், ஏன்டா ஷாஃபி எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி தந்தாங்கம்மா, நீ ஏன்டா ஹனபி அப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் அத்தா விட்டு எங்கள் வீட்டில் அப்படி சொல்லுவாங்க, ஹனஃபின்னு அத்தா விட்ட ஆளுக்கு, ஷாஃபின்னா வாப்பாண்டு கூப்பிட்டா ஷாஃபியா, அத்தாண்டு கூப்பிட்டா ஹனபி. பெத்த தகப்பனாரையே வாப்பாண்டு கூப்பிட்றவங்களாம் யாரு? ஷாஃபியா. பெத்த தகப்பனார் அத்தாண்டு கூப்பிட்டா ஹனபி. இதுதான் சொல்லி தந்தீங்களே, என்ன ஆராய்ச்சி பண்ணி இவர் தான் பெரிய அறிஞர் 2 கம்பேர் பண்ணி அப்படி ஆகிக்கிட்டோம். அப்படித்தான் எல்லாரும் ஆனாங்க. இவ்வளவு நீங்கள் எப்படி ஆனீங்களோ அப்படித்தான் ஆனார்களே தவிர இது பெரிய ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த மதகபெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளல. பிறக்கும் போதே திணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அந்த அடிப்படையில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இப்போ சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறதே நிற்கலைன்னா இவங்களோட பின்பற்றுறது, இப்போ சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு கொண்டாந்து பேசணுமே அதுவே நிற்கலைன்னு சொன்னால் இவங்கெல்லாம் இப்படி அதை விட நல்லா கரெக்டாக இருப்பாங்களா? அவங்கள்ட்ட இவ்வளோ சொன்னோம்லங்க, அதெல்லாம் வச்சுக்கிறங்க. சஹாபாக்களுக்கு சொன்னதை விட ஒரு பாதியாவது கூட இருக்குமா உங்களுக்கு பலவீனம்? சஹாபாக்கள்கிட்ட 100 தவறை காட்டணும்னு சொன்னால் 250 தவறு இருக்கணும் இவர்கிட்ட. அப்போ 100 தவறு வரக்கூடியவரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா 200 தவறு வரக்கூடிய எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ சஹாபாக்களுக்கு சொன்ன எல்லா வாதங்களுமே சஹாபாக்கள் காலம் முடிந்த பிறகு வந்த இவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும், எப்படி அவங்க வந்து மார்க்கத்தின் அத்தாரிட்டி ஆவார்கள் அப்படின்னு ஒரு சிந்திச்சு பார்த்தோமே. ஆனால் அப்போ இதுவும் நிற்க மதுஹபுக்கு எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது. அது ஒன்று விளைக்கணும். அடுத்ததான் என்னன்னு கேட்டால், அந்த மதுஹபு சொல்கிறாங்கல்ல அவங்க இமாம்கள் உண்டாக்கணும் இல்லை, அது நல்லா விளைக்கணும். இப்போ ஹனஃபி மதம்ங்கிறாங்களே, அபு ஹனீஃபாங்கிறவர் அப்படி மதுஹபுன்னு ஆக்கி இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நம்ம உண்டாக்கியிருக்கிறோம். அப்படி ஒரு உண்டாக்கின இயக்கத்தை அவரெல்லாம் உண்டாக்க கிடையாது. அவர் வந்து அவர் நல்ல ஒரு லாஜிக்காக பேசக்கூடிய ஒரு அறிஞர். அவர் அபு ஹனீஃபா வந்து ஒரு நல்ல கூர்மையான அறிவு படைத்தவர். எல்லாமே லாஜிக்காகவே என்ன செய்வார், நிறைய பேசுவார். அப்படி பேசக்கூடிய அறிஞராக இருக்கும்போது அவருக்கு நிறைய மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, நல்ல அறிஞர்கள் போய் படிப்பாங்க. நிறைய திறமையான மாணவர்கள் கிடைச்சாங்க. அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக இருக்க கண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களை அபு ஹனீஃபா சொன்னாங்க. அப்படி எடுத்து காட்டி பின்னாடி உண்டானது. அபு ஹனீஃபா என்பவர் வந்து ஹனபி மதுஹப் என்பதை உண்டாக்கவில்லை. ஷாஃபி இமாம் என்பவர் என்ன செய்யலை, ஷாஃபி மதுஹப் எல்லாம் உண்டாக்கவில்லை. தன் காலத்தில் அறிஞராக இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, பயான்கள் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை, அந்த வேலையை தான் செஞ்சாங்க. அவர்கள்ட்ட மாணவர்கள் அதிகமாக சேரக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்களுடைய கருத்து உலகத்தில் போவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ இமாம்கள் என்ன அவங்க என்ன சொன்னாங்க, மதுஹப்னு சொல்றாங்கல்ல, அதுக்கும் இமாமுக்கு சம்பந்தம்